நிறத்தாளை புவியடைந்த காத்தாளை ஐந்துணை பாசாங்கிசமும் கலப்பு வில்லும் மங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தழுவாருக்கு ஒரு தீங்கும் இல்லை என்ற அபிராமி அந்தாதியின் வரிகளின்படி அன்னை ஆத்மராசக்தியை என்றென்றும் பணிவோருக்கு அவளது கடைக்கண் பார்வை நிறைந்திருக்க வேண்டி என் அன்னையின் மலர் பாதங்களை தொழும் உங்கள் அனைவரது பாதங்களையும் தொட்டு வணங்கி என் அன்னை ஆதிபராசக்தியை பற்றி எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை உங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முன்னொரு காலத்தில் வரமுனி என்ற ஒரு சக்தி வாய்ந்த முனிவர் இருந்தார். அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கினார். எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கியதால் மண்டை கணம் தலைக்கேறி தன் சக முனிவர்களை துச்சமாய் மதித்தார். எல்லோரிடமும் நடந்து கொள்வது போல் ஒரு முறை அகத்திய முனிவரிடம் மகிஷம் போல் தோன்றி அவரை அவமதித்தார். மகிஷம் என்றால் எருமை என்று நம் அனைவருக்கும் தெரியும். கோபத்தின் உச்சியில் நம் குள்ளமுனி அகத்திய அந்த வரமுனியை பார்த்து நீ மகிஷமாய் போவாய் என்று சாபமிட்டார். இதே சமயம் ராமன் என்ற அசுரன் அக்னிதேவனை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டான். அவன் தவத்தால் மகிழ்ந்த அக்னிதேவன் உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டதற்கு அந்த அசுரனோ தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு மகன் வேண்டும் என்றான். நீ விரும்பிய பெண் மூலம் உனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் கிடைப்பான் என்ற வரத்தை கொடுத்து அக்னிதேவரும் மறைந்தார். உற்சாகத்துடன் இருந்த ரம்பன் அங்கு பெண் மகிஷ உருவில் வந்த வரமுனியிடம் மயங்கினான். இதன் மூலமாக மகிஷாசுரன் பிறந்தான். இவன் முனிவனுக்கும் அசுரனுக்கும் பிறந்ததால் சகல வல்லமையுடன் எல்லா முனிவர்களையும் அசுரர்களையும் அழித்து வந்தான். இதற்கு காரணம் இவன் பெற்ற வரமே. இவன் பிரம்மதேவரிடம் தனக்கு ஓர் பெண்ணால் மட்டுமே அழிவு வர வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருந்தான். எல்லா தேவர்களும் முனிவர்களும் தமது துன்பத்தை மும்மூர்த்திகளிடம் முறையிட்டனர். மும்மூர்த்திகளும் இதற்கு சரியான தீர்வை அன்னை ஆதிபராசக்தியே எடுக்க முடியும் என்றனர். அன்னையும் அனைவரது வேண்டிக்கோளையும் ஏற்றுக்கொண்டு மகிஷனை வதம் செய்ய கிளம்பினான். அங்கு அன்னையின் திருவுருவத்தை கண்ட மகிஷன் அன்னையின் மேல் ஆசை கொண்டு தன் விருப்பத்தை கூறினான். என் அன்னையோ அவன் மீது கோபப்படாமல் அழகிய சிரிப்புடன் தன்னுடன் போர் புரிந்து வெற்றி பெறும் ஆணையே தான் திருமணம் செய்வதாக கூறினாள். உடனே மகிஷன் தன்னிடம் இருந்த அனைத்து அசுரர்களையும் சேர்த்துக் கொண்டு அன்னையுடன் போர் தொடங்கினான். இந்த கடும் போர் 9 நாட்கள் நடந்தன. அன்னை பராசக்தி அசுரர்களுடன் போர் புரிந்த 9 நாட்களை நவராத்திரியாகவும் அவள் வெற்றி பெற்ற 10ஆம் நாளை விஜயதசமியாகவும் கொண்டாடுகிறோம். இதன் மூலமாக அன்னை ஆதிபராசக்தியை நாம் மகிஷாசுர மர்தினியாக வணங்குகிறோம். அன்னையே போற்றி, அம்பிகையே போற்றி, நவராத்திரி நாயகியே போற்றி போற்றி. நன்றி வணக்கம்.